சமஸ்கிருதம் படிப்பவர்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க? அதுக்கு எப்படி வாரம் கொண்டாடுறீங்க? அதுக்கு எப்படி பல்லாயிரம் கோடியை கொட்டி கொடுக்குறீங்க? அது என்ன லாஜிக்? ஆங்கிலத்தை கேட்டா 10 விழுக்காடு, அதனால ஏற்க முடியாதுங்கிறீங்க. எத்தனை விழுக்காடு சார் சமஸ்கிருதத்தை படிக்கிறாங்க? எத்தனை விழுக்காடு சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க? அப்புறம் அதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்போ உங்களுக்கு விழுக்காடு பிரச்சனை கிடையாதுங்க. விழுக்காடு பிரச்சனை என்றால் நீ சமஸ்கிருதத்துக்கு நிதி கொடுத்திருக்கவே முடியாது. விழுக்காடு தான் பிரச்சனைனா சமஸ்கிருத வாரம் கொண்டாடவே முடியாது. சமஸ்கிருதத்தை தூக்கி தலையில் வைத்து ஆடுகிறீர்கள். அப்போ விழுக்காடு அங்க பிரச்சனை இல்ல. அப்போ ஆங்கிலத்துக்கு விழுக்காட்டை காரணம் காட்டுவது விழுக்காட்டுக்காக அல்ல, வேற ஒரு விஷயத்துக்காக. என்ன விஷயம்? ஆங்கிலம் பொதுமொழி, சரி, இந்தி தேசிய மொழி இல்லை. அப்ப இந்தி பொதுமொழியா இருக்க முடியாது. இந்தி பேசக்கூடியவர்களின் மொழி, எனக்கு தமிழ் மொழி, மலையாளம் பேசக்கூடியவர்களுக்கு மலையாளம், ஒவ்வொரு மொழியும் இருக்கிறார்கள். 22 மொழி இருக்கு. இதுல 22 மொழிகள்ல ஒன்றுதான் இந்தி, 22 மொழிகள்ல ஒன்றுதான் ஆங்கிலம்னு ஆயிப்போச்சு, 22 மொழியில ஒன்றுதான் தமிழ். அப்போ இதுல எதுங்க பொதுமொழி? இதுல எது பொதுமொழி? இதுல எது பொதுமொழியா இருக்க முடியும்? இதுல இந்தியை கொண்டு பொதுமொழியா வச்சா மொழி என்பது வெறும் மொழி இல்லைல்ல. சரி, மொழியின் அடிப்படையில் அதிகாரம், மொழியின் அடிப்படையில் தேர்வு, மொழியின் அடிப்படையில் கல்வி, மொழியின் அடிப்படையில் வேலை வாய்ப்புன்னு எல்லாம் அதன் அடிப்படையில் எல்லாம் வரும். அப்போ ஒரு ஒன்றிய அரசு ஒரு தேர்வை நடத்துகிறதுன்னு வைங்க, இந்தியின் அடிப்படையில் நடந்தால் நான் இந்தியும் படிக்கணும் வேலைக்கும் படிக்கணும். இந்திக்காரன் வேலைக்கு மட்டும் படிச்சா போதும். இது லெவல் பிளேயிங் ஃபீல்டா? இதுல ஒரு சமநீதி இருக்கா? இப்ப ஆங்கிலம் பொதுமொழின்னு வச்சுட்டா இந்திக்காரர் வேலைக்கும் படிக்கணும் ஆங்கிலமும் படிக்கணும், தமிழ் பேசக்கூடியவர் வேலைக்கும் படிக்கணும் ஆங்கிலமும் படிக்கணும். லெவல் பிளேயிங் ஃபீல்டு வருது. ஏன் பொதுமொழி ஆங்கிலம்னு இப்ப சொல்றோமா? இதுக்கு தான் சொல்றோம். ஒன்றிய அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவான அரசு. இந்தியாங்கிறது எல்லோருக்குமான நாடு. எல்லோருக்குமான நாட்டுல எல்லோருக்கும் பொதுவான அரசுக்கு எல்லோருக்கும் பொதுவான மொழி தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சாராரின் மொழி இருந்தா அது அநீதி, இன்னொருத்தர் அநீதி இழைக்கப்படுறார். இப்ப ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துறதுனால அது அநீதி கிடையாது. யாரோ ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்திட்டு போறாருங்கிறது அநீதி கிடையாது. ஒரு அரசு ஒரு மொழியை மட்டும் தூக்கி பிடிப்பதுதான் இன்னொரு மொழியின் மீதான அநீதி. அப்போ ஒருத்தர் எவரோ பள்ளிக்கூடம் நடத்துறாரு, அதையும் கொண்டு வந்து ஒரு அரசு ஒரு மொழியை திணிப்பதையும் ஈக்குவல் படுத்தி சமப்படுத்தி பேசுறது எவ்வளவு பெரிய அபத்தம். யாரோ ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துறாருங்க, அதனால எனக்கு என்னங்க நட்டம்? ஆனா ஒரு அரசு இந்தியை திணிக்கும் போது எனக்கு நட்டம். நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னா எனக்கு நட்டம்.